வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் வினை வகைகளில் செய்வினை செயப்பாட்டு வினை பற்றி மிக தெளிவாக பார்க்கலாம். வகுப்புக்குள்ளே போகலாமா? செய்வினை செயப்பாட்டு வினை இரண்டும் என்ன? செய்வினை என்றால் என்ன? ஒரு செயலை செய்பவரை முதலில் வாக்கியத்தில் அமைப்பது செய்வினை வாக்கியமாகும். யார் ஒரு செயலை செய்கிறாங்களோ, அதாவது அந்த செயலை செய்பவர்களுக்கு எழுவாய் என்று பெயர். அந்த எழுவாயை முதலில் நிறுத்தி வாக்கியம் அமைப்பது செய்வினை. செய்பவன் முதல்ல நிறுத்துறது. சிறப்பு தரும் வினை செய்வினை வாக்கியம். செய்பவனை முதன்மைப்படுத்தும் வினை. அவன்தான் முதன்மையானவன், அவனை முதன்மைப்படுத்தக்கூடிய வாக்கியம் செய்வினை வாக்கியமாகும். எடுத்துக்காட்டு பாருங்க. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்போ திருவள்ளுவர் தான் இயற்றியவர், இவர் தான் முதன்மையானவர், இவர் தான் எழுவாய். அடுத்ததில் அமுதன் பாடல் பாடினான். இங்கே அமுதன் எழுவாய். முதல்ல நிறுத்தி இந்த வாக்கியத்தை சொல்கிறதுனால இதை நாம் செய்வினை வாக்கியம்னு சொல்கிறோம். செய்தவர்கள் முதலில் நிற்பார்கள், இதை மறந்துடாதீங்க. செய்வினை வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எழுவாய் முதல்ல நிற்கும், அதாவது பெயர் சொல் முதல்ல இருக்கும். செய்யப்படு பொருள் அடுத்ததாக இருக்கும். பயனிலை கடைசியில் இருக்கும். இந்த முறையில் தான் செய்வினை வாக்கிய அமைப்பு இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க. கண்ணன் குழல் ஊதினான். இதை ஊதினவன் யாரு? கண்ணன். அப்போ கண்ணன் முதல்ல இருக்கும். அவன் பயன்படுத்தியது குழல், பயன் ஊதினான். இந்த அமைப்பில் இருந்தால் இது செய்வினை வாக்கிய அமைப்பு. அடுத்த எடுத்துக்காட்டு. மாடு புல் மேய்ந்தது. இங்கே மாடு எழுவாய், புல் செய்யப்படு பொருள், மேய்ந்தது பயனிலை. செய்வினை வாக்கியத்தை கண்டறிவது எப்படி? செய்வினை வாக்கிய செய்யப்படு பொருளில் நல்லா கவனிச்சுக்கோங்க. பெயர் சொல்லில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த செய்யப்படு பொருளில் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாகவும் மறைந்தும் இருக்கும். புரியுதா? எடுத்துக்காட்டு பாருங்க. குமுதா ஓவியத்தை வரைந்தாள். இந்த இடத்துல ஐ வேற்றுமை வெளிப்படையாக வந்திருக்கு இந்த வாக்கியத்தில். இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. உழவன் வயலை உழுதான். இங்கே வயலை ஐ வேற்றுமை வெளிப்படையாக வந்திருக்கு. அடுத்தது பாருங்க. தலைவர் கொடி ஏற்றினார். இங்க கொடி ஐ வேற்றுமை மறைந்து வந்திருக்கு. கொடியை ஏற்றினார்னு சொல்லலாம், ஆனால் இங்க மறைந்து கொடி ஏற்றினார்னு இருக்கு. அடுத்தது அம்மா சமையல் செய்தாள்னு கொடுத்துருக்கோம். இங்க சமையல்ல ஐ வேற்றுமை மறந்துருக்கு. அம்மா சமையலை செய்தாள்னு சொல்லலாம். அப்ப ஐ வேற்றுமை செய்யப்படு பொருள்ல மறைந்தோ வெளிப்படையாவோ இருந்ததுன்னா அந்த வாக்கியம் செய்வினை வாக்கியம்னு நாம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது செயப்பாட்டு வினை என்றால் என்ன பார்க்கலாம். செயலை, அதாவது செய்வினையில செய்தவரை முதல்ல வச்சோம். செயப்பாட்டு வினையில் அந்த செயலை முதலில் வாக்கியத்தில் அமைப்பது செயப்பாட்டு வினைன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. சரியா? செயலுக்கு முதன்மை தரும் வினை செயப்பாட்டு வினை. செய்யப்படு பொருளை அது சிறப்பித்து சொல்லும். கவனிச்சுக்கோங்க. செய்பவரை அல்ல, செயப்பாட்டு வினை செய்யப்படும் பொருளை சிறப்பித்து கூறும். எடுத்துக்காட்டு பாருங்க. இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. ஓவியம் மாறனால் வரையப்பட்டது. நிலம் உழவனால் உழப்பட்டது. அப்போ இந்த இலக்கணம், ஓவியம், நிலம் இவைகளெல்லாம் செய்யப்பட்ட பொருட்கள். இங்க ஆசிரியர், மாறன், உழவன் இவர்களெல்லாம் எழுவாய்கள். அப்போ பொருளை முதன்மைப்படுத்துறதுனால இதுக்கு செயப்பாட்டு வினை அப்படின்னு பெயரு. எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு செயப்பாட்டு வினையில சேர்ந்து வரும். இதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. செயப்பாட்டு வினை வாக்கிய அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். செய்யப்படு பொருள், எழுவாய், பயனிலை. இந்த வரிசை முறையில தான் செயப்பாட்டு வினை வாக்கிய அமைப்பு இருக்கும். செய்யப்படு பொருள், எழுவாய், பயனிலை இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க. பாட்டு ராதையால் பாடப்பட்டது. அப்போ பாட்டு செய்யப்படு பொருள், ராதை எழுவாய், பாடப்பட்டது பயனிலை. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. நாடகம் கலைஞர்களால் வளர்க்கப்பட்டது. அப்போ நாடகம் செய்யப்படு பொருள், கலைஞர்களால் எழுவாய், வளர்க்கப்பட்டது பயனிலை. அடுத்தது
செய்வினை வாக்கியத்தை செயப்பாட்டு வினையாக மாற்ற என்ன செய்யணும்? இது கவனிச்சுட்டு வாங்க. செய்வினை வாக்கியத்தை நம்ம செயப்பாட்டு வினையா மாற்றணும். எப்படி? எழுவாயுடன் ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருவை சேர்க்க வேண்டும். அப்ப எழுவாய் என்பது பெயர் சொல். அப்ப அந்த பெயர் சொல்லோடு ஆள் சேர்க்கணும். அடுத்தது பயனிலையுடன் படு, பட்டது, படும் என்னும் துணை வினைகளை சேர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டு பாருங்க. படகோட்டி படகு ஓட்டினான். இது ஒரு செய்வினை வாக்கியம். சரியா? இதுல எழுவாய் முதல்ல இருக்கு, செய்யப்படு பொருள் அடுத்து இருக்கு, பயனிலை அதற்கு அடுத்து இருக்கு. இது ஒரு செய்வினை வாக்கிய அமைப்பு. இதை நாம செயப்பாட்டு வினைக்கு மாற்றணும். அப்ப எழுவாயோடு எதை சேர்த்தணும்? ஆள் வேற்றுமை உருப சேர்த்தணும். அப்ப செய்யப்படு பொருளை முதல்ல கொண்டு வரணும். அப்ப பாருங்க, படகு படகோட்டியால் ஓட்டப்பட்டது. அப்ப நான் இங்க படு பட்டது சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்ப படகு படகோட்டியால் ஓட்டப்பட்டது. இப்படி மாற்றினால் அது செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை துணை வினைகள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். படு, பட்டது, படும் இந்த மூன்றும் செயப்பாட்டு வினையினுடைய துணை வினைகளாக வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. அம்மா சமையல் செய்கிறாள். இதை எப்படி நம்ம செயப்பாட்டு வினைக்கு மாற்றுவோம்? சமையல் அம்மாவால் செய்யப்படுகிறதுன்னு மாற்றணும். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. மீனவன் மீன் பிடித்தான். இது செய்வினை வாக்கியம். இது செயப்பாட்டு வினையாக்கும் போது மீன் மீனவனால் பிடிபட்டதுன்னு மாற்றணும். இங்கே படு வருது, இந்த இடத்துல பட்டது வருது, இந்த இடத்துல படும் வரும். பார்த்துட்டு வாங்க. பெண்கள் கோலம் போடுவர். அப்போ இதை செயப்பாட்டு வினையாக்கும் போது கோலம் பெண்களால் போடப்படும். புரியுதா? இந்த இடத்துல ஒரு கவனிங்க, ஒரு தகவல். படு என்பது நிகழ்காலத்திற்கும், பட்டது இறந்த காலத்திற்கும், படும் எதிர்காலத்திற்கும் பயன் தரும் சொற்களாகும். அடுத்ததா பிற செயப்பாட்டு வினையினோட துணை வினைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. உன், பெரு என்ற துணை வினைகளும் எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது என்பனவும் துணை வினையாக செயப்பாட்டு வினையில வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. கோவலன் கொலையுண்டான். உன் வருதா? அடுத்தது குடம் குயவனால் வனைய பெற்றது. பெரு வருதா? கோவில் கட்டியாயிற்று. ஆயிற்று வருதா? பாலம் உடைந்து போயிற்று. போயிற்று. கைபேசி காணாமல் போனது. போனது. அப்போ இதுல உன், பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது இவைகளெல்லாம் துணை வினைகளா செயப்பாட்டு வினைகளா மாற்றும்போது நமக்கு வருகின்றது. பயிற்சி வினா பார்க்கலாம். செய்வினை வாக்கியத்தை செயப்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுக. வினா பாருங்க. கண்ணதாசன் இயேசுகாவியம் இயற்றினார். இது ஒரு செய்வினை வாக்கியம். சிற்பி சிலை செதுக்கினார். இது ஒரு செய்வினை வாக்கியம். இதை நான் செயப்பாட்டு வினை வாக்கியமாக உங்களை மாற்ற சொல்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்க. விடை தெரியலைன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தது செயப்பாட்டு வினை வாக்கியத்தை செய்வினை வாக்கியமாக மாற்றுக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. தூண்டில் மீனவனால் போடப்பட்டது. இந்த இரண்டு வாக்கியத்தையும் செய்வினை வாக்கியமாக மாற்றணும். முயற்சி செய்து இதற்கான விடையை எழுதி நீங்கள் பயிற்சி எடுங்க. அடுத்த வகுப்பில் வேறொரு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம். நன்றி.